ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ டைம் சேனல். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ டைமில் பார்க்க போகிற படம் மெட்ராஸ் மேட்னி. இது ஒரு அழகான அமைதியான படம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி தங்களோட லைஃப்பை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அண்ட் வாழ போராடுறாங்க, அதை பற்றின படம் தான் இந்த மெட்ராஸ் மேட்னி. படம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட மனசு எவ்வளவு டைட்டாக இருந்தாலும் சரி, இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் மனசு அப்படியே லைட் வெயிட்டாக மாறிடும். ஆமாங்க, இது அப்படிப்பட்ட ஒரு படம் தான். படத்தோட கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமை காமிக்கிறாங்க. ரிட்டையர்டு பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் தான் அந்த ரிட்டையர்டு ஹோம். அங்கே சத்யராஜ் கூட நிறைய வயசான தாத்தாக்கள்லாம் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த படத்தில் சத்யராஜ் ஒரு ஸ்டோரி ரைட்டராக இருக்கார். அவர் தான் கதையை தொடங்கி படம் முடிகிற வரைக்கும் அப்பப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கார். இதே படத்தோட வெளிவந்த தக் லைஃப் படம் பார்த்ததுலேருந்து நைட்டு தூக்கமே இல்லை. காரணம், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தக் லைஃபோட டீசர் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தூண்டுற அளவுக்கு இருந்தது. நம்ம அதே எதிர்பார்ப்போடையே போய் அந்த தக் லைஃப் படத்தை பார்த்தோம். பட் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் இல்லை. ஆனால் மெட்ராஸ் மேட்னி அப்படி இல்லைங்க. இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். ஒரு 20% மட்டும் லேக் அடிக்க தான் செய்யும். பொறுமையாக பார்த்தீங்கன்னா படம் நல்லாயிருக்கும். இப்போ படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஹீரோவாக காளி வெங்கட் அவர்களை காமிக்கிறாங்க. ஹீரோ தினமும் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கக்கூடிய, ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கார். ஹீரோவுக்கு ஒரு ஒய்ஃப், ஒரு பொண்ணு அண்ட் ஹீரோவோட அம்மானு லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நாளில் ஹீரோவுக்கு அடுத்த குழந்தையாக ஒரு பையன் பிறக்கிறான். இப்போது 2 பேரையுமே வளர்த்து கரை சேர்க்கக்கூடிய கடமைக்கு ஆளாகிற நம்ம ஹீரோ. 2வது குழந்தை பிறக்கிற வரைக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த தன்னோட மகளை குடும்ப சூழல் மற்றும் கஷ்டத்தின் காரணமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு. தன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸையெல்லாம் விட்டுட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்து அங்கே பிடிக்கலைனாலும் தன்னோட வீட்டு சூழலுக்காக அதே ஸ்கூல்லையே படித்து பின்பு டிகிரியும் முடிச்சிடுறாங்க நம்ம ஹீரோவோட பொண்ணு. ஹீரோவோட பொண்ணு நல்லா படித்து பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல வேலைக்கு சேர்ந்து தனியாளாக தங்கியிருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தம்பியும் வளர்ந்து காலேஜுக்கு சேர்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக ஆகிடுறான். இடையில் ஹீரோவோட பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருது. ஏன் அவ்வளோ நேரம் படம் பார்த்துட்டு இருக்க நமக்கே அந்த விஷயம் அப்போ தான் தெரிய வரும். அது என்ன உண்மைனா, ஹீரோ டெய்லியும் ஏர்லி மார்னிங் குப்பைகளை அள்ளி சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளராக வேலை பார்த்துட்டு தான் பகலில் ஆட்டோ ஓட்டும் தொழிலை செய்கிறாரு. இந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது படம் பார்க்குற நமக்கே லைட்டாக கண் கலங்குது. பெத்த பிள்ளைங்களாக இருந்த அவங்களுக்கு கண்ணீர் வராதான் என்ன? இதையெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ தனக்குன்னு எதையுமே சேர்த்து வைக்காமல் பிள்ளைகளுக்காகவே கஷ்டப்பட்டு 2 வேலைகளை பார்த்துட்டு வளர்த்து படிக்க வச்சுருக்காரு. இப்படி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த பொண்ணுக்கு அமெரிக்கா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பு கிடைச்சது குடும்பமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கஷ்டமான வாழ்க்கை முறையை திரையில் பார்த்த மாதிரி இருந்தது. மற்றும் ஒரு மூவியோட ரிவ்யூ டைமில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.